வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு வீடியோ வந்து ஒரு 43 நாட்களுக்குள்ள 1/2 கிராம் கோல்டு வாங்குறதுக்கான மணி சேவிங்ஸ் சேலஞ்ச் வந்து பார்க்கலாம். இது ரொம்பவே ஈஸியாக சேமிக்கலாம். ரொம்ப கம்மி அமௌண்ட்டாக சேமிக்கலாம். ஒரு 43 நாள், அதிகபட்சம் ஒரு 45 நாட்குள்ள நம்மளால் ஒரு 1/2 கிராம் சேமிக்க முடியும் அப்படின்றது வந்து உண்மையாகவே ஒரு நல்ல விஷயம் இல்லையா? அதுலேயுமே வந்து நம்ம தேவையில்லாத செலவுகள் கொஞ்சம் குறைச்சி ஒரு 45 நாட்களுக்கு வந்து பணம் சேமித்து அதை வந்து தங்கமாக மாற்றலாம் அப்படின்றது உண்மையாகவே ஒரு நல்ல விஷயம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அது என்னைக்கு வந்து வாங்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரலட்சுமி விரதம் அன்னைக்கு. நிறைய பேத்துக்கு வந்து வரலட்சுமி பூஜை பண்ணினா செல்வம் சேரும் அப்படின்றது வந்து தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். நம்ம வந்துட்டு அந்த பூஜை வந்து பண்ணணும், எனக்கு அதை பற்றினா எந்த வித ஐடியாவும் இல்லை, எனக்கு எப்படி பண்ணுறதுன்னு தெரியாது, அதோட எங்கள் குடும்பத்தில் அந்த மாதிரி வழக்கம்லாம் இல்லை அப்படின்றது மாதிரி நிறைய பேர் வந்து நினச்சிட்ருப்போம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு பூஜை பண்ணி தான் நம்ம வந்து அன்றைக்கி செல்வத்தை, அதாவது மகாலட்சுமியை வீட்டுக்கு கூப்பிடணும் அப்படின்றது இல்லை. அன்றைக்கி பணம் சேமித்து வச்சு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு தங்கம் வாங்கினோம் அப்படின்னா கூட நம்ம வீட்டுக்கு மகாலட்சுமி வந்த மாதிரி தான். ஸோ கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு நல்ல நாளில் வந்து தங்கம் சேமிக்கணும், தங்கம் வாங்கணும் அப்படின்ற ஒரு நல்ல நோக்கத்தோடு இந்த சேவிங்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இதில் எவ்வளோ அமௌண்ட்டு சேமிக்கலாம், அதோட என்னால் இவ்வளோ அமௌண்ட்டெல்லாம் சேமிக்க முடியாது, ரொம்ப கம்மியான அமௌண்ட்டில் கூட தங்கம் வாங்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக அது மாதிரி வாங்கலாம். அதை பற்றின எல்லா டீட்டெயிலுமே இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பாருங்கள். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதோட இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் ஒன்று கொடுத்துட்டு இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதோட நம்ம திருச்சி தமிழச்சி யூடியூப் சேனல் பார்த்திங்கன்னா, இன்னையோட நம்மக்கிட்ட 40,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இணைஞ்சிருக்கிறாங்க. இது வந்து உண்மையாகவே ரொம்ப 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 மகிழ்ச்சியான ஒரு விஷயமா இருக்குது எனக்கு. ஃபஸ்ட்டு நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணப்போ நம்ம சேனல்லாம் நிறைய பேர் பார்ப்பாங்களா அப்படின்றது மாதிரி ஒரு டவுட் வந்து இருந்தது. ஆனால் எக்காரணத்தை முன்னிட்டும் நம்மளுடைய ஓன் கண்டென்ட்டாக இருக்கணும், நம்ம கற்றுக்கிட்ட விஷயத்தை மட்டும்தான் இதில் வந்து ஷேர் பண்ணணும் இந்த சேனலில், அதே மாதிரி எல்லாத்துக்கும் பயனுள்ள விஷயங்கள் தான் இதில் வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்றது மாதிரி நினச்சிக்கிட்டு தான் நான் இந்த சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். உண்மையாகவே வந்து இந்த அளவுக்கு வந்து உங்களுடைய ஆதரவு வந்து கிடைக்கும் அப்படின்றது வந்து நான் நினச்சி கூட பார்க்கல. ஏன்னா ஒரு சேனலுக்கு வந்து ஒரு 40,000 சப்ஸ்கிரைபர் அப்படின்றது வந்து ஒரு சின்ன விஷயம்லாம் கிடையாது. என்னையை பொறுத்த மட்டும் இது ரொம்பவே ஒரு பெரிய விஷயம். இது எல்லாமே உங்களால் மட்டும்தான் எனக்கு சாத்தியமாயிருக்கு. சப்ஸ்கிரைபர்ஸ் ஆகிய உங்களுக்கு வந்து என்னுடைய மனமார்ந்த நன்றியை வந்து தெரிவிச்சுக்கிறேன். எப்பயுமே இதே மாதிரி உங்களுடைய லவ் அண்ட் சப்போர்ட் வந்து எனக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நல்ல நல்ல விஷயமாக சொல்கிறதுக்கு, நான் கற்றுக்கிட்ட பல நல்ல விஷயங்கள் வந்து சொல்லிக் கொடுக்குறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். நம்ம வந்து சேர்ந்து இன்னும் நிறைய தூரம் பயணிக்கணும் அப்படின்றது வந்து இந்த டைமில் வந்து நான் சொல்லிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு மகிழ்ச்சியான நேரத்தில் இன்னொரு விஷயமும் சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம சேனல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பாக நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்தி ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். நீங்கள் வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அதோட நம்ம சேனலில் நிறைய மணி ரிலேட்டடாக, கோல்டு ரிலேட்டடாக நிறைய வீடியோ போட்டிருக்கேன். எப்படியெல்லாம் வந்து தங்கம் சேமிக்கலாம், எப்படியெல்லாம் வந்து குறைஞ்ச வருமானத்தில் கூட மணி சேவ் பண்ணலாம் அப்படின்றத பற்றின நிறைய வீடியோ போட்டிருக்கேன். கண்டிப்பாக நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதோட நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா ஒரு 40% பேர் தான் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறீங்க. பேலன்ஸ் இருக்கிறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ப்ளீஸ் எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்றப்போ உங்களுக்குமே அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எனக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதோட பக்கத்தில் இருக்க அந்த பெல் பட்டனையும் அழுத்தி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு நான் போடக்கூடிய வீடியோடைய நோட்டிஃபிகேஷன் வந்து வரும். ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த 2025வது வருஷம் வரலட்சுமி பூஜை என்றைக்கு வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 8ஆம் தேதி வந்து வருது. நான் ரெகுலராக இந்த பூஜை வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஒரு சில வருஷங்கள் வந்து ஒரு 7, 8 வருஷம் மேலே நான் இந்த பூஜை வந்து பண்ணிகிட்ருக்கிறேன். ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன், அதாவது நிறைய நமக்கு வந்து பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு பூஜை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வரலட்சுமி பூஜை. ஆனால் இது மாதிரி பூஜையெல்லாம் எனக்கு செய்ய தெரியாது அப்படின்றவங்க கூட அன்றைக்கி தங்கம் வாங்குறது மூலமாக நம்ம வீட்டுக்கு மகாலட்சுமியை வர வைக்க முடியும். ஸோ கண்டிப்பாக அன்றைக்கி வந்துட்டு தங்கம் வாங்கணும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட்டோட இந்த சேவிங்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னும் எத்தனை நாட்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஜூன் 26ஆம் தேதியிலேருந்து ஆகஸ்ட் 7ஆம் தேதி, அதாவது வரலட்சுமி பூஜைக்கு முதல் நாள் வரைக்கும் நமக்கு 43 நாட்கள் இருக்குது. இந்த 43 நாட்களுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு சேவ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5,000 ரூபாய் சேவ் பண்ணுறதுக்கு டார்கெட் அமௌண்ட்டாக வச்சுருக்குறோம். இதில் வந்து 3 விதமான சேவிங்ஸ் மெத்தட், அதாவது வாரம் சேமிக்கிறது ப்ளஸ் தினம் சேமிக்கிறது, வாரம் ப்ளஸ் தினம் சேமிக்கிறது மூலமாக ஒரு அமௌண்ட் சேவ் பண்ண முடியும். அதோட வார சம்பளம் மட்டும்தான் எனக்கு அப்படின்றவங்க வாரம் சேமிக்கிறது மூலமாகவும் இந்த அமௌண்ட்டை வந்து சேவ் பண்ண முடியும். அது எவ்வளோ அமௌண்ட் சேமிக்கணும் அப்படின்றத இப்போ பார்க்கலாம்.
வாரக்கணக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 வாரம் இருக்குது. ஸோ அந்த 5 வாரத்தில் ஒரு வாரத்துக்கு ரூ. 300 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்து வைக்கிறது மூலமாக இந்த 5 வாரத்துக்கு ரூ. 1500 சேவ் பண்ண முடியும். 5000ல் 1500 போக நமக்கு பேலன்ஸ் வந்து ரூ. 3500 இருக்கும். இந்த 5000ல் என்ன தங்கம் வாங்குறது அப்படின்றது மாதிரி யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து கோல்டு காயின் வந்து வாங்கலாம். இதுவே வந்துட்டு நீங்கள் நகையாக எடுக்கிறீங்க அப்படின்றப்போ அதுக்கு செய்கூலி சேதாரம் அப்படின்றதெல்லாம் சேர்த்து நமக்கு வந்து 7000 8000 வரும். நீங்கள் வெறும் காயின் மட்டும் வாங்குறீங்க அப்படின்றப்போ கட்டாயம் வந்துட்டு நமக்கு ஒரு 5000த்துக்குள்ள கோல்டு காயினாக நம்ம வந்து வாங்கி வைக்க முடியும். அதோட தின சேமிப்பாக பார்த்தீங்கன்னா ரூ. 82, அதாவது இந்த வாரம் எடுத்து வைக்கிறது ப்ளஸ் அதோடவே சேர்த்து தினம் ரூ. 82 எடுத்து வைக்கிறது மூலமாக நம்மளால் ரூ. 5000 வந்து சேவ் பண்ணிட முடியும். இதுவே வார சம்பளம் உள்ளவங்க அப்படின்றப்போ டோட்டலாக 5 வாரம் இருக்குது. ஒவ்வொரு வாரத்துக்கும் ரூ. 1000 அப்படின்றது மூலமாக நம்ம வந்துட்டு 5 வாரத்துக்குள்ளே ரூ. 5000 சேவ் பண்ண முடியும். இல்லை என்னால் இந்த ரூ. 5000 ரொம்ப கஷ்டம், 43 நாட்களுக்குள்ளே இந்த ரூ. 5000 சேமிக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம், ஆனால் நானுமே தங்கம் வாங்கணும் அப்படின்றது மாதிரி நினச்சிங்கன்னா கட்டாயம் உங்களாலையுமே வாங்க முடியும். அது எப்படி அப்படின்றத இப்போ பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ஷோரூமில் இது மாதிரி 100 மில்லிகிராம்க்கான காயின் வந்து கிடைக்கிது. மோஸ்ட்லி எல்லா ஷோரூம்லேயுமே கிடைக்கிது. மங்களன் மங்கள் மட்டும் கிடையாது, நிறைய ஜிஆர்டி அதுக்கடுத்து வந்து இது மாதிரி நிறைய ஷாப்ஸ்லாம் வந்து 100 மில்லிகிராமில் வந்து இந்த மாதிரி கோல்டு காயின் வந்து கிடைக்கிது. இது அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு ரூ. 1000 இருந்தால் கூட நம்மளால் வாங்க முடியும். ரூ. 1000 கொடுத்து அன்னைய விலைக்கு வந்து என்ன ரேட்டு விற்கிதோ, இப்போ இன்றைக்கி போய் வாங்குகிறோம் அப்படின்னாக்கா ஒரு கிராமுடைய ரேட் பார்த்தீங்கன்னா ரூ. 9070. அப்போ 100 மில்லிகிராமுக்கு வந்து ரூ. 970 கிட்ட வரும். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் வாங்குறது மூலமாக நமக்கு ஈஸியாக வந்துட்டு, அதாவது ஒரு ரூ. 1000 இருந்தது அப்படின்னாவே உங்களால் இது மாதிரி வந்து வாங்க முடியும். இது மாதிரி ஒரு 10 டைம் வாங்கி வைக்கிறோம் அப்படின்னா நம்மளால் 1 கிராம் தங்கம் வந்து சேமிச்சா முடியும். என்னால் கோல்டே வாங்க முடியலை, ஒரு குண்டுமணி தங்கம் கூட இல்லைன்றவங்க வந்து இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணுங்கள். இப்போ நான் வாங்கியிருக்கிறது பார்த்தீங்கன்னா இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேவ் பண்ணி வச்சு கார்டு வாங்கி வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம ரிட்டன் கொடுத்துட்டு நகையாக கூட மாற்றிக்க முடியும். அதாவது ஓரளவுக்கு ஒரு கிராம் 2 கிராம் சேர்த்ததுக்கப்புறம் இதை வந்து கொடுத்தோம் அப்படின்னா அன்னைய ரேட்டுக்கு, இன்றைக்கி வந்து ஒரு 9000த்துக்கு வாங்கியிருக்கோம் அப்படின்னா நம்ம திரும்ப இதை கொடுக்குற அன்றைக்கி ரூ. 10,000 அந்த ரேட்டுக்கு எடுத்துக்குவாங்க, ரூ. 10,000 ரேட்டுக்கு எடுத்துக்குவாங்க. ஸோ அது மாதிரி வந்து கொடுத்துட்டு நம்ம வந்து தங்கமாக வாங்கிக்கலாம், அமௌண்ட்டாக வாங்கிக்கலாம். ஸோ இது மாதிரிலாம் வந்து பண்ணலாம். தங்கத்துடைய பயன்பாடு அப்படின்றது இதுதான். கொஞ்சம் காசு இருந்தாலும் அதை வந்து தங்கமாக எப்படி மாற்றலாம், தங்கமாக எப்படி சேவ் பண்ணி வைக்கலாம், ஏன்னா அதோடைய வேல்யூ வந்து ரொம்ப அதிகரிச்சுட்டு போகுது அப்படின்றதுனால தங்கத்தில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்றது மாதிரி தான் நம்மளுடைய திங்கிங் வந்து இருக்கணும். ஸோ இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து சேவ் பண்ணி வச்சு தங்கம் வாங்குகிறோம் அப்படின்றப்போ நல்லா நமக்கு வந்து தங்கமும் சேரும், நம்ம பணமும் வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இது மாதிரி வந்து ட்ரை பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம திருச்சி தமிழ் யூடியூப் சேனலில் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ.